நம்ம 2 பேருக்கும் கூடிய சீக்கிரத்தில் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. அப்படியா? உனக்கு எப்படி தெரியும்? அதுவா, உங்க அம்மா கால் பண்ணி எங்க டாடி கிட்ட சொல்லியிருக்காங்க என்னோட ஜாதகத்தை கொண்டு வர சொல்லி. நல்ல நாள் குறிச்சிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோன்ட்டு சொல்லியிருக்காங்க போல. ஓகே ஓகே. அப்போ இனிமே ரெஜிஸ்ட்ரேஷன் லவ் தான். என்னது ரெஜிஸ்ட்ரேஷன் லவ்வா? ஆமாம், இங்கே பேர் வெளியே வந்து எப்படி உட்காந்துருக்கோம், இருந்தாலும் மனசுக்குள்ள சின்னதாக ஒரு பயம் இருக்குது. ஆனால் இனிமே அதெல்லாம் இருக்காதுல்ல, பிகாஸ் நீ என் பொண்டாட்டி ஆயிடுவ. பொண்டாட்டியா? ஹலோ, நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட் தான் நடக்க போகுது, கல்யாணம் இல்லை. இங்கே பாரு அச்சு, நம்மளெல்லாம் பொறுத்த வரைக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்தாலே பாதி கல்யாணம் நடந்ததா தானே அர்த்தம். ஏ அச்சு, என்னாச்சு? ஒன்றும் இல்லை கிரிஷ், ஒரு மாதிரி மனசெல்லாம் படபடன்னுது, பயமா இருக்கு. ஏன், என்னாச்சு? நல்லா ஹாப்பியாக தானே பேசிக்கிட்டு இருந்தோம், திடீர்னு என்னாச்சு உனக்கு? இல்லை, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சா பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரின்னு சொன்னீங்க. ஆனால் அவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் அவினாஷ்க்கும். சொல்லு, ஏன் தயங்குற? இல்லை கிரிஷ், அவினாஷ் அண்ணாக்கும் கீர்த்தனாக்கும் இந்த மாதிரி தானே என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு கல்யாணம் வரைக்கும் போய் நின்றுடுச்சு, அதான். இங்கே பாரு அச்சு, அது வேற இது வேற, ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காத. இல்லை கிரிஷ், நம்மளை சுற்றி என்னென்னமோ நடக்குது. எனக்கு இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதா நினச்சிருந்தா அப்போவே ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருப்பேன். ஆனால் எல்லாரோட சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணணும் தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதே. எல்லாமே கை கூடி வர டைமில் ஏதோ ஒன்று நடக்க போகிற மாதிரி என் மனசு சொல்லுது கிரிஷ். ஏய் லூசு, எதுக்கு தேவையில்லாமல் பயப்படுற? நம்ம விஷயத்துலலாம் அந்த மாதிரி பிரச்சனையே வராது. எங்கள் அண்ணன் விஷயத்தில் ஏன் அப்படி நடந்ததுன்னா, அவினாஷ் அண்ணாக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் கீர்த்தனா எவ்வளோ மோசமான பொண்ணுன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இந்த ரீசன்ஸால தான் கல்யாணம் நின்றுது. ஆனால் நீ நல்ல பொண்ணு தானே, நம்ம 2 பேர் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிறோம். உங்கள் வீட்லேயும் சம்மதிச்சிட்டாங்க, எங்கள் வீட்டுக்கும் உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன பிரச்சனை வரப்போகுது? தெரியல கிரிஷ், ஆனாலும் எனக்கு பயமாக இருக்குது. நிச்சயதார்த்தம் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி காலையில் பேசிக்கிட்டாங்க எங்கள் வீட்டில். அதுலேருந்தே ஒரு மாதிரி படபடன்னு இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு தோணுது. இங்கே பாரச்சு, எல்லாத்தையும் கண்டபடி யோசித்து குழப்பிக்காத. பாசிட்டிவாக திங்க் பண்ணு, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். சரி வா, நம்ம அப்படியே நடந்து கொஞ்சம் தூரம் போகலாம். நீங்கள் உட்காந்துட்டே இருந்தால் ஏதாவது யோசிச்சுட்டே இருப்ப. அந்த பக்கம் அப்படியே நடந்து போகலாமா? சரி கிரிஷ். ஷரண்யா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஐயோ சக்தி, என் பேர் சரண்யா கிடையாது, என் பேர் சஞ்சனா. சஞ்சனா சஞ்சனா எத்தனை முறை சொல்கிறது? நீ தானம்மா உன் பேர் என்னன்னு கேட்டா ஷரண்யான்னு சொன்னேன். அது நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது, சும்மா போய் சொன்னேன். தெரியாதவங்கிட்ட டக்குன்னு நம்ம பேர் சொல்லிட முடியுமா என்ன? ஆ, பரவாயில்லையே, அதுலலாம் நீ கொஞ்சம் உஷாராக தான் இருக்க. சரி சஞ்சு, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் சொல்லுங்க. என் தங்கச்சிக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆக போகுது. ஏய் அப்படியா? சூப்பர்ப்பா. அதுக்கப்புறம் என்ன, உங்களுக்கு தானே கல்யாணம்? ஆமாம் ஆமாம், நம்ம விஷயத்தை பற்றி நம்ம வீட்டில் பேச வேண்டியதான். ஆனால் நம்மளுக்கு சீக்கிரமாக கல்யாணம் வேணான்னு நான் நினைக்கிறேன். ஏன் சஞ்சனா, என்னாச்சு? இல்லை சக்தி, எனக்கு எங்கள் 3 அண்ணிங்க கூடயும் ஜாலியாக இருக்கணும். அவங்க கூட நல்லா ஹாப்பியாக இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதுக்குள்ளே எப்படியாச்சும் நம்ம விஷயத்தை வீட்டில் சொல்லணும். அது வேற எனக்கு பயமாக இருக்குது வேற. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எங்கள் வீட்டுக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிரும் பாரேன். நீங்கள் சொன்னதெல்லாம் நடந்தால் நல்லா தான் இருக்கும். உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், இங்கே வாயேன். என்ன சொல்லுங்க. இங்கே வா, கிட்ட வா, நான் சொல்கிறேன். வந்துட்டேன், இப்போ சொல்லுங்க. அட இங்கே வாமா. ஐயோ சக்தி, யாராச்சும் பார்க்க போகிறாங்க, விடுங்க. பார்த்தா பார்க்கட்டும், நான் என்னோட வருங்கால வைஃப் கூட பேசிகிட்டு இருக்கேன். ஆமாம் ஆமாம், உங்களுக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு அடுத்த வாரம் கல்யாணம் வைக்க போகிறாங்க. என்னது, அடுத்த வாரம் கல்யாணமா? நடந்தால் நல்லா தான் இருக்கும். சக்தி ப்ளீஸ் விடுங்க, யாராவது பார்த்தா தப்பாக நினச்சிக்க போகிறாங்க. சான்ஸே இல்லை. நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கேன்? அழகா இருக்கனா? ஆ ஆ எப்படி இருக்கேன்னு சொல்லு. சரியான மென்டலா. ஏமா என்னை பார்த்தா அப்படியா இருக்கு?
சும்மா சொன்னேன். சரி வீட்டுக்கு போகலாமா? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமே. இல்லை டைம் ஆகுது, நான் வேற சீக்கிரமாக வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். போகலாம். சரி கூட்டிட்டு போறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? அப்படியே உன்னை என் கையில வச்சு தூக்கிக்கிட்டே தான் போவேன், பரவாயில்லையா? எங்கள் வீட்டில் இருக்கவங்க பார்த்தாங்கன்னா அவங்கள தர்மடி அடிப்பாங்க, பரவாயில்லையா? பரவாயில்ல, அடிச்சாலும் உனக்காக வாங்கிப்பேன். செல்ல பையா. சஞ்சனா 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 அண்ணா அண்ணா. ஐயோ அச்சு, என்ன சஞ்சு கூட உட்காந்து பேசிட்டு இருக்கான்? ஒருவேளை இவன் சரண்யா சரண்யான்னு சொன்னது சஞ்சனா தானா? ஹலோ யாருங்க நீங்க? எதுக்கு என் சஞ்சனா மேல கை வைக்கிறீங்க? அண்ணா. என்னது? நான் யாரா? நான் அவளோட அண்ணன்டா. எவ்வளோ தைரியம் இருந்தா என் தங்கச்சி கூட உட்காந்து பேசிட்டு இருப்ப, அதுவும் மடி மேல உட்கார வச்சு. உன்ன ஏய் கிரிஷ் கையெடு. என்னது கிருஷா? அப்போ இவர் தான் அச்சுவை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளையோ? அப்போ சஞ்சனா? யார் மேல கைய வைக்கிற? அவர் யார் தெரியுமா? யாரா இருந்தா எனக்கு என்ன? என் தங்கச்சி கூட பழகுனா அப்படிதான் அடிப்பேன். டேய் உன்ன. கிரிஷ் கிரிஷ் கிரிஷ். இன்னொரு முறை அவர் மேல கை வச்சு அவ்வளவுதான். ஏய் என்ன நீ இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? யார் இவன்? அவ்வளோ பெரிய ஆளா? அவர் என் அண்ணா.